ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 அப்படிங்கிற 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் லெஜெண்ட் திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறதா யமஹா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் மோட்டார் சைக்கிள். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஆக்சலரேஷன் ஸ்பீடாக இருக்கட்டும், இந்த பைக்கோட கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், அண்ட் இந்த பைக்கோட டிசைன், இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த RX100க்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த பைக் திரும்பவும் இந்தியாவுக்கு ரீலான்ச்சிங் பண்றோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுவும் சமையான கான்ஃபிகரேஷன்ல, புது டிசைன் அண்ட் நல்ல தரமான பிரைஸ்ல அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான பிரைஸ், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவில் ரொம்ப ஃபேமஸான பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பைக் R15 MT-50 சொல்லலாம். ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே, அதாவது சிகேடி மெத்தட் மூலியமா இந்தியாவில் லான்ச் ஆகி ஃபேமஸாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னா RX100 அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட சவுண்ட், இந்த பைக்கோட ஆக்சலரேஷன் ஸ்பீடு, கம்ஃபர்டபுள், இந்த பைக்கோட லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன், சவுண்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட, கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000க்கு தான் அந்த டைமில் வந்து அந்த பைக் வித்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதோட ரேட்டே வந்து 5 மடங்கு அதிகம், 1,50,000 வரைக்கும் இன்னைக்கு RX100 செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ யமஹா புது பைக்கை லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீவே SR125 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க. அந்த பைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக RX100 மாதிரி அதே டிசைன்ல இருக்கு. ஆனா அது 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின். யமஹாவும் இப்போ RX100 அப்படிங்கிற 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் வந்து கொடுக்க போறாங்க. ஏன்னா இப்போ 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அதுல ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி கனெக்ட் பண்ண முடியலனா BS6 நார்ம்ஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இல்லீகல், ரோட்ல நம்ம வந்து ரைட் பண்றதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யமஹா 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் இருக்கக்கூடிய RX100 வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கோட ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 95,000ல இருந்து 1,05,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வேரியண்ட் வரப்போகுது, ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிற 2 வேரியண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸ்போக் வீல்ஸ் டெஃபினட்டாக 95,000 to 98,000 இருக்க போகுது. அலாய் வீல்ஸ் அதுலேருந்து ஒரு 5,000 இல்லாட்டி 3,000 rupees இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது 1,05,000 அப்படி தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.9 cc ஏர் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் இந்த RX100க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.8 ஹார்ஸ் பவரும் 12.9 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்க போகுது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்சர்வர் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, அதுவும் அலாய் வீல் இருக்கக்கூடிய வேரியண்ட்ல. பட் நீங்க வந்து ஸ்போக் வீல்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் ABS வந்து கண்டிப்பா இந்த பைக்ல இருக்காது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RX100ஓட ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலரான ஹெட்லாம்ப் தான் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹாலஜன் பல்பில் தான் இருக்க போகுது. ஹாலஜன் டெயில் லேம்ப் அண்ட் ஹாலஜன் பல்பில் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் கொடுக்க போகிறாங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலாக் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்கொயர் ஷேப் அனலாக் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக இந்த பைக்கில் வந்து எந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி ரைடிங் மோட்ஸ், நேவிகேஷன்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. நல்ல பில்டு குவாலிட்டி, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல அக்ரெசிவான ரைடிங் பொசிஷன் இருக்க போகுது. ஒரு டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள், ஒரு 100 cc பைக் எந்த அளவுக்கு பவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தரமான இன்ஜினாக தான் இந்த RX100க்கு கொடுக்க போறாங்க. டெஃபினட்டா இந்த பைக் பார்க்கறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய XSR மாடல் மாதிரியே இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 95,000 இருந்து உங்களுக்கு 1,05,000 அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வேல்யூ ஃபார் த மணி, பெஸ்டான பைக்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிடையாது. பட் இருந்தாலும் RX100 திரும்பவும் இந்தியாவுக்கு ரீலான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ட்ரேட்மார்க் ஃபில் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே ஆன்லைனில் வரப்போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும்
நெக்ஸ்ட் இயர் அதாவது 2023 உங்களுக்கு டெஃபினட்டாக லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் RX100 பிடிக்கும், அந்த பைக்கோட சவுண்டு பிடிக்கும், எனக்கு அந்த பைக்கில் பிடிச்சது அதோட ஆக்சலரேஷன் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய KTM பைக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு 200-250 cc அப்படின்னா அதோட நீங்கள் ஆக்சலரேஷன் லைட்டாக த்ராட்டல் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஆக்சலரேஷன் ஸ்பீடு இருக்குமோ அந்த அளவுக்கு அப்போவே RX100ல கொடுத்துருந்தாங்க. தி லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்